சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும்? இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு சேனல் வெளியிட்ட சிறப்பு கருத்து கணிப்பு, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அடுத்து 2026 முதல்வர் யார், யார் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான தேர்தலாக இந்த ஆண்டு இருப்பதற்கான வாய்ப்பு என்பது மிகவும் குறைவு. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை யார் அடுத்த முதலமைச்சராக வரப்போகிறார்கள்? மீண்டும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை ஆட்சி அமைக்குமா, இல்லை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி அமைக்குமா, இல்லை புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா மற்றும் நான் தமிழர் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் நம்ம ஒரு பக்கம் ஒரு கோணத்தில் பார்க்க வேண்டும். குறிப்பாக நிறைய விதமான மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான்முனை தேர்தல் இருக்கக்கூடும். இந்த ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இந்த 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால், ஆட்சி பிடிக்க வேண்டும் என்றால், ஒரு கட்சி 120 இடங்களில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். இந்த ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற சர்வே முடிவானது வெளியே இருக்கிறது. தற்போது அடிப்படையில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா திமுக விட அதிமுக முன்னிலை வகுத்துட்டு வருது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே திமுக மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊழல்கள் அமைச்சர்கள் செய்திருப்பதாக தற்பொழுது வெளியாகினது. சிபிஐ கூட பார்த்தீங்கன்னா அது விசாரணையில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அமைச்சர்கள் சிக்கியிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களுடைய சர்ச்சை பேச்சு, தேர்தல் வாக்குறுதி, சட்ட ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீது மக்கள்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மக்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் திரும்பி இருப்பதாகவும், இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த அதிமுக அப்புறமா பார்த்தீங்கன்னா திமுக, நான் தமிழர் கட்சி இவருடைய ஒட்டுமொத்தமான வாக்கு வங்கிகளையும் தற்பொழுது உடைத்திருக்கிறார் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலில் வாக்கு வங்கிகள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா திமுகவை விட பார்த்தீங்கன்னா அதிமுக முன்னிலை வகுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இரண்டாவதாக திமுக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இரண்டாவதாக திமுக மூன்றாவதாக தாவேகா வருவோம். அப்புறமா வழக்கம் போல் நான் தமிழர் கட்சி கடைசியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போ அதிமுகவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 30லேருந்து 32% வாக்குகள் பெறும் தமிழகத்தில். திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26லேருந்து பார்த்தீங்கன்னா 24 விழுக்காடுகள் வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 22% பார்த்தீங்கன்னா வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் தமிழர் கட்சி வழக்கம் போல் 6லேருந்து 8% வாக்குகளை பிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில கட்சிகளை குறையலாம், ஒரு சில கட்சிகளை பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம். நிறைய விதமான மாற்றங்கள் அரசியல் காலத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த 2026 தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய வாக்கை பார்த்து போடுங்க. இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்த